ஃபாஸ்ட் மெசேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாள் கழிச்சு திருப்பி மீண்டும் ஒரு விமர்சனத்துல பார்க்கலாம் அப்படின்றதுதான். என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விமர்சிக்க போறோம். ஃபயர் அப்படின்னு உடனே நீங்க மீரா நாயருடைய ஹிந்தி படம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்போ வர வாரம், அதாவது பிப்ரவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஃபயர். இது ஒரு தமிழ் படம். இந்த படத்தை இயக்கி இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிமுக இயக்குனர். அவரால் கொஞ்சம் பிரபலமானவர் தான் சினிமா துறையில, தமிழ் சினிமால. அவர் ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நடிகரான ஜேஎஸ்கே என்கிற ஜே சதீஷ்குமார். அவர் தான் இந்த படத்தின் மூலமா ஒரு இயக்குனரா அறிமுகமாறார். படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்றதுக்கு முன்னால ஒரு பிளாஷ்பேக்கு போவோம். 2020 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தமிழ்நாட்டுல நாகர்கோயில்ல ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒருத்தர் ஒரு இளைஞர் ஒருத்தர் பெண்களை இன்ஸ்டாகிராம், அப்புறமா பேஸ்புக், இந்த மாதிரி சமூக வலைதள பக்கத்துல எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சு அவங்களோட அப்படி பழகிற மாதிரி பண்ணிட்டு அதுதான் பாலியல் பலாத்காரத்துல ஈடுபட்டு அவங்களை ஏமாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மேல பல வழக்குகள் தொடரப்பட்டுச்சு. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இது 2020 நடந்த ஒரு விஷயம். ரைட். அதை பேஸ் பண்ண மாதிரிதான் இருக்கு இந்த படத்தை பார்த்தா. ஆனா இயக்குனர் அப்படி சொன்னாரான்னா இயக்குனர் அப்படி சொல்லிங்க. ஆனா படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அன்னைக்கு அந்த 2020 அரெஸ்ட் ஆன அந்த இளைஞர் பேர் காசி. இந்த படத்துல இருக்கிற தவறு செய்யறவர் பேரும் காசி. ரைட். படத்துக்குள்ள போவோம். இந்த படத்துடைய நாயகன் அப்படின்றத ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்கவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ். அவர் தான். அவர் ஒரு பிசியோதெரபிஸ்டா வர்றாரு. ஒரு பிசியோதெரபி கிளினிக் வச்சிருக்காரு. அவரு அந்த ஊர்ல ஒரு நல்ல பேரோட இருக்காரு. யாருன்னா கேட்டாங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு நபராகவே இருக்கிறார் இந்த பாலாஜி முருகதாஸ். அப்படி இருக்கிற அவங்க இதுக்கு பேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, போவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு இவர் கைராசி ஆனாலும் நல்லா கியூர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பிளாஷ் நியூஸ் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாலாஜி முருகதாஸ் காணாம போயிட்டாரு. யாரு? பாலாஜி முருகதாஸ் தான் அந்த பிசியோதெரபிஸ்ட் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காணாம போயிட்டாருன்னா உடனே போலீஸ் கிட்ட அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் தேடுறாங்க. தேடும் போது இவர் ஆபீஸ்ல இருக்க சிசிடிவி கேமரா, வெளியில இருக்கிறது எல்லாமே தேடுறாங்க. என்னன்னு பாக்குறாங்க. அப்புறம் இவரோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்றாங்க. பண்ணும்போது இவர் யார் யார்கிட்ட பேசினாரோ அவங்க எல்லாம் என்கொயர் பண்றாங்க. அப்புறமா இவருக்கும் மத்தவங்களுக்கும் எப்படி எப்படி கனெக்ஷன்ஸ் இருக்கு இதை பத்தி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க ஆபீஸ்ல போய் பொருட்கள்லாம் இருக்கும்போது அதை கான்பிஸ்கேட் பண்றாங்க. அதாவது எடுக்கிறாங்க. அதுல எதனா விஷயம் இருக்கா என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு எடுக்கும் போது அவர் வீட்டுல இருந்து சில மொபைல் போன்ஸ், லேப்டாப் இதெல்லாம் போலீஸ் கைப்பற்றாங்க. பண்ணதுக்கு அப்புறமா சரி வச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுனே இருக்காங்க. அவங்களுக்கு சிலர் மேல சந்தேகம் அந்த சிலர் மேல சந்தேகப்படுறாங்களே அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கஸ்டமர், ஒரு பேஷண்டா வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்றாங்களா. அவங்க வீட்டுல ஒரு 3 நாள் போன் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா ஒரு டாக்டருக்கு 3 நாள் செல்போன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பிரேக் பண்ணி பாக்குறாங்க. அதுல என்னென்ன விஷயம் எதனா இருக்கு, எவிடன்சஸ் எதனா இருக்கா, எதனா க்ளூ கிடைக்குதா அப்படின்ட்டு அது லேப்டாப்ல ஓபன் பண்ணா திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காசி யாரு? அந்த பாலாஜி முருகதாஸ் இருக்காரு, அவரோட பேர் காசி. அவர் பல பெண்களோட தனிமையில இருக்கும்போது ஒரு இன்டிமேட் சீன்ஸ், இன்டிமேட் இருக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிலதுலாம் ஆபாசமா இருக்கிறதா இருக்கு. பார்த்தோன்னா அப்புறம் அந்த பெண்கள் எல்லாம் பாக்குற யாருன்னா, அப்புறமா அந்த பெண்களை பார்த்தா இங்க இவங்க யார் யார போய் சந்திச்சாங்களோ அந்த பெண்களாவே இருக்கிறாங்க. உடனே அந்த பெண்களை திருப்பியும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்கொயர் பண்றாரு. பண்ணும்போது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா அவங்க சொல்றாங்க. அப்புறமா இவரை தேடுறாங்க. ஏன்னா ஏன்னா இவர் காணாம போயிட்டாருன்றது தேடுறத விட இவர் ஒரு பெரிய குற்றவாளின்றது இந்த போலீஸ் தரப்புல தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரணையில அந்த விஷயம் என்ன ஆகுது, அதுல காசி எங்க போனாரு, என்ன காசி இவங்க எதனா பண்ணாங்களா, இல்லைன்னா காசி வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டாரா என்ன அப்படின்றத தீவிரமா விசாரிக்கிறாங்க. இதுதான் படத்தோடைய மீதி கிளைமேக்ஸ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரபரன்னு போயினே இருக்கும். என்ன பரபரப்புன்னு போயின்னு இருக்குன்னா, படம் அந்த அளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர்ல இது. அதனால நல்லா போயினே இருக்கும். விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாவே இருக்கும் மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு சீட்டட் கார்னர்ல பாக்குற மாதிரிக்கு பரபரப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ரைட். இதுல நடிகர்கள் அப்படின்னும் போது பாலாஜி முருகதாஸை பத்தி சொல்லிட்டேன். பிக் பாஸ் ரட்சிதா மகாலட்சுமி இருக்காங்க, அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல சிங்கம்புலி நடிச்சிருக்காரு. ரைட். இதுல அந்த பெண்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்த பெண்கள் சொன்ன அந்த 4 பெண்களும் வந்து எல்லாருமே வந்து இந்த போல்டு சீன்ஸ், அதாவது வந்து ரொம்ப ஒரு போல்டு காட்சிகள் அப்படின்னா ஒரு அடல்ட் ஓரியன்டட் கண்டென்ட்ல வந்து தைரியமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்கேயுமே ஆபாசம் தெரியுது, ஆபாசம் தெரியல. பட் காட்சிக்கு தேவையான அளவுக்கு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சுரேஷ் சக்கரவர்த்தி அவரை பத்தி ஒன்னும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. சிங்கம் புலியும் இது வந்து ஒரு மினிஸ்டர் கேரக்டர் பண்ணிருக்காரு, அவரை வந்து ஒன்னும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. பட் இதுல வந்து பாலாஜி முருகதாஸ் உண்மையில நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனா அது ஒரே ஒரு டிராபேக் அவர்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னு அவரு வந்து கொஞ்சம் ரஃபா பேசினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா அந்த சாஃப்டா அந்த ரொமான்டிக் மூட்ல பேசும்போது பார்க்கும்போது அவருடைய டயலாக் டெலிவரி வந்து கொஞ்சம் நெருடலாவே இருக்குது. அவரோட பாடி லாங்குவேஜ்க்கு அந்த வாய்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல என்னன்னா இது வந்து ஒரு படம் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஏஜ் சர்டிஃபைட் படம் தான். எல்லாரும் பார்த்து இதை வந்து ஒரு பாடமா தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு ஒரு எஜுகேட்டிவா தான் இதை பார்க்கணும். வழியே இதுல இருக்கிற சில காட்சிகள் போல்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்து நீங்க வந்து ஆபாசமான படமா நினைச்சீங்கன்னா இது ஆபாசமான படமா கிடையாதுங்க. ஆபாசமான விஷயத்துல போய் நீங்க மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு படமா தான் இருக்குது இந்த ஃபயர் அப்படின்னு சொல்ல. ஒட்டுமொத்தத்துல இந்த படம் யாருதான் போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்க பெண்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஏன்னா நீங்க போய் சந்திக்கக்கூடிய ஆட்கள், பழகக்கூடிய ஆட்கள் இதர நேரா போய் பழகினாலும் இல்ல சோசியல் மீடியால போய் பழகினாலும் எங்கேயாவது தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல இருந்து நீங்க வந்து உங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த மாதிரி சில படங்கள் வரும், அந்த சமயத்துல இந்த மாதிரி படங்களை பார்த்து இதுல இருக்க நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துடைய கேமராமேன் வந்து சதீஷ் ஜி அப்படின்றவர் தான் பண்ணிருக்காரு. ஆனா கேமராவை கொஞ்சம் பெருசா இல்லை. அதே மாதிரி டிகே அப்படின்றவர் தான் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு, அவரும் ஒன்னும் பெருசா இல்லை. பட் இந்த படத்துடைய எடிட்டர் வந்து CS பிரேம்குமார் அவர் பண்ணிருக்காரு. அவருடைய எடிட்டிங் உண்மையிலேயே வந்து பாராட்டேன். ஏன்னா வந்து பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்காரு. எப்படின்னா வந்து ஆடியன்ஸ்க்கு கிறிஸ்பா இருக்கணும்ல அந்த அளவுக்கு அவருடைய எடிட்டிங் பார்த்து நல்லாவே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தத்துல இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5க்கு 2.75, that is 2.75 out of 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.